ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இது ட்வின்ஸ் என்ற கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எஸ்ஆர் நோய் கொடுத்துருக்காங்க. சரி, நோயை கொடுத்து பார்ப்போம். என்னடா ஐயோ ஜெயிலில் போட்டாடுங்க, என்னடா ஜெயிலில் போட்டு பேக் அனுப்பிச்சிட்டீங்க. ஓகேங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ் குத்து வந்துட்டேன். இந்த கேம் படி பார்த்தீங்கன்னா பாபன் பக்குன்னு ரெண்டு அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் திருடாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமில் இருக்க 3 விலைமலிவான பொருள் எடுத்துன்னு போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த போலீஸ் வந்து நம்மளை விடுவிப்பார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ளே இருக்காங்கங்க. வந்தோடனே நமக்கு ஒரு சிலிண்டர் மாஸ்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனாமோட்டை கிடச்சிருக்கு கிச்சனுக்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். இதோ பாருங்க, அந்த திருடனோட அண்ணா இல்லை 2 பேருமே திருடுனாங்க. அந்த அண்ணா படம் பார்த்தீங்கன்னா இவன் தான் தம்பி. திரும்பி பார்த்தா தாத்தா போகிற தாத்தாவுக்கு அனுப்பிச்சாங்க. தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, கையில் குச்சி வச்சு நடந்துருக்காங்களே. சாதாரண குச்சி இல்லை, பார்த்தீங்கன்னா மந்திரக்கோள் தான் அது. ஏன்னா அந்த குச்சியில் வச்சு ஒரு அடி போதும் காலி. ஐயோ தாத்தா பார்க்குறாரே, ஓடுறா. என்னடா இவனும் பார்க்குறான். ஐயோ குண்டுனும் பார்க்குறானே, ஓடு ஓடு. ஓகேங்க, இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குல்ல. இந்த டனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இடம் இருக்கும். இந்த மெக்கானிசம்லாம் தாண்டி நம்ம இப்போ கீழே போயிட்டு இங்கே ஒரு பொருள் இருக்கும். அது இருக்கிறதுக்கு இந்த பீட்டில் சாகடிக்கணும். 3, 2, 1 போடு. செத்துட்டாங்க. ஓகே, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வீல் கிடச்சிது. அதை நான் பார்த்தீங்கன்னா வெளில எடுத்துன்னு வந்துட்டேன். என்னது, பாபு 1 நிமிஷத்தில் செத்துட்டானா? 1 நிமிஷம் செத்துருக்குறான். பாட்டி ட்ராப் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாத்ரூமில் நமக்கு என்ன கிடைக்குது? அது முன்னாடி ஃபஸ்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இங்கே நமக்கு டைனமைட் கிடச்சிருக்கு. இங்கே ஹேண்ட் வீலா டோர் ஹேண்டில் அது கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு படி ஒன்றுமே இல்லை. லேசரு நான் இன்னத்துக்கு சேர்த்துருப்பேன். இதுக்கு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணுங்க, 4 டிஜிட் பாஸ்வேர்டு. டைமண்ட் இருக்குது, தட்டி விட்டா பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்துட்டாங்க. போடு பாட்டி. நீங்கள் எப்படி பாட்டி இங்கே வந்தீங்க? அதெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் வந்துச்சு. இந்த ரூமுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் போட்டு நமக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். நானும் குத்து மடிப்பாக போடுறேன். நட சத்தம் ஓப்பன் ஆயிடுச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக அந்த லக்கு இருந்தால் சீக்கிரமாக கிடச்சிடும். இல்லைன்னா போட்டு டொக்குன்னு அது ஐட்டின்னு வந்துருந்தா. ஓகே, தாத்தா போனார்ல அந்த ரூமுக்குள்ளே வந்தால் ஸ்விட்ச் போர்டுக்கு நமக்கு தேவையான 2 பொருள் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூஃப் டாப் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அந்த 3 பொருள் எடுக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா காயின். அந்த காயின் எடுக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் வீல், அந்த ஸ்விட்ச் போர்டுக்கு வந்து டைமண்ட் எடுக்கிறதுக்கு இன்னொரு பெயிண்டிங், மாடலிசா பெயிண்டிங் ஒன்று இருக்காம. என்னடா நீ இங்கே வந்து நிற்கிற? இந்த ஹேண்ட் வீல் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா மூஞ்சி வந்து காமிக்கிறாங்க க்ளோஸ்அப்பில். தொடுத்துறானே. நான் தான் ஸ்லெண்டராக நினச்சோடனே கிராணி சாதிச்சிட்டோன்னே. நல்ல வேலைங்க, பார்க்கல. இப்படி போனால் சேஃப் இல்லை. நான் சுற்றிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். இங்கே நம்ம இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு நமக்கு அந்த காயின் மேலே வரும். அந்த காயின் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். எக்ஸ்ட்ரீம் ஒன் ஹார்ட் மோட்லலாம் இது வச்சு நம்ம மேலே ஹெல்த் லைனில் இருக்குல்ல, அது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் டைமண்ட் வரலன்னு பார்த்தா நம்ம லிவர் ஃப்ரெஷ் பண்ணாவே நம்ம வந்துருக்கோம். ஓகே, இந்த டைமண்ட் கீழே வந்துச்சு. இந்த டைமண்ட் இங்கே இருக்கட்டும், இப்போதைக்கு எடுக்க வேணாம். இப்போ வந்து இங்கே டிஎன்டியா மைன்கிராஃப்ட் விளையாடி விட டிஎன்டி என் வாயில் வருதுங்க. பாட்டி பாருங்க பாட்டி. என்ன பார்க்க மாட்டிங்களா? பாட்டி பாக்குது. என்ன ஹார்ட் விடுது? ஐயோ பாட்டி, அப்படியே ஹார்ட் விட்டு கிடுங்க. வாயப்பாரு வாய நான் திடிக்குதுங்க வாய். இந்த பக்கம் லேசர் லைட் இருக்கும். இந்த லேசர் லைட் தாண்டி தான் போயிட்டு நம்ம காயின் எடுக்க முடியும். இங்கே ஒரு சத்தர் போட்டேன். இங்கே இங்கே வந்து ஒஞ்சிங்கன்னா உள்ளே போய் அவங்க லேசர் லைனை ஒருத்தர் தாண்டுவார். ஐயோ, இந்த பாட்டி வேறு இன்னும் இந்த ஹார்ட் விட்டு எடுங்க வேறு வளருதுங்க. ஓகே, அவங்களாம் போயிட்டு பாட்டிக்கு ஒரு வெடி வச்சிடலாமா? ஓகேங்க, கிரெனேடு தானே வெடிச்சிட்டாங்க. யாருன்னா சேர்த்தாங்களா? யாருமே சாவலையே. பல்ப் ஆயிடுச்சு மக்களே, பல்ப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரூம் இதோ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருந்த மாதிரி தான் அங்கங்கே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த கோலம் அடிக்கடி தான் இருக்கும். ஏமா நீங்கள் தானோ பயந்துட்ட மாட்டி திடீர்னு ஜெர்க்காயிடுச்சு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி. அந்த லேசர் கிடைக்கலன்னா நம்மளாக செத்து அந்த வழி ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இது எடுத்து இங்கே நம்ம செட் பண்ணிடலாம்.
எனக்கு காயின் எடுக்க முடியல, கிளிச் ஆயிடுச்சா? ஓ, இந்த பக்கத்தை எடுக்க முடியுமா? அந்த வாட்டை வழியாக எடுக்க முடியாது போல். ஓகேங்க, இந்த க்ரோபார் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காயின் கீழே போட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த க்ரோபார் வச்சு இங்கே ஒரு இடம் உட்காந்து உடச்சிடலாம். இதை பார்த்து அயன் டெஸ்க் மாதிரியா இருக்குது. இது அயன் டெஸ்க் இல்லை, ரஷ்டி அயன் டெஸ்க். டெஸ்க்கு வாய் ரோல் ஆகுதுங்க. என்ன சொல்ல வந்தேன்னே வந்துட்டேன். ஓகே, நம்ம வெளில வந்தாச்சு. நான் இது டேய் பாபியே, யார்ரா இந்த கழுத்து எடுக்கிற மிஷினில் ஒன்று போட்டு வச்சுருக்கான்? ஐயோ பாவங்க அவன். என்னோட ட்ராப்பா போகுது அந்த கிராணி. ஐயோ இந்த பக்கம் பார்த்தா யார்ரா நீ? டே பாபே, யார்ரா அவனை அடிச்சு வச்சுருக்கவன்? அடிச்சு வச்சுருக்காங்க பாபான்னு பக்கம். ஓகே, இங்கே எலக்ட்ரிக் கட் பண்ண அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்ட் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த எலக்ட்ரிக் லாக்கு. ஓகே, இந்த டிஸ்கை வச்சா நமக்கு அது வெயிட் ஆகி நமக்கு மேலே இந்த ஒரு பொருள் அந்த ஏதோ ஒரு மெக்கானிசம்ங்க. ஓகே, இந்த டேப்பு நமக்கு தேவை. அப்போ தான் இந்த பேண்டேஜ் நமக்கு கிடைக்கும். பாட்டி என்ன பாட்டி நீங்கள் அடிக்கடி வந்துட்டு பயம்புத்தினே இருக்குது இந்த பாட்டி? போங்க பாட்டி. ஓகே, இந்த டிஎன்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு தள்ளிட போகிறேன் ஃபஸ்ட்டே. ஓகே, இந்த கிரெனேடை போட்டு தள்ளிட்டு ஓடிடுறா. பக்கத்துலேயே இருந்தோம்னா நம்மளும் செத்துருவோம். போடு காலி எல்லாரும் போடு. ஒரே பாம்பில் 3 பேரை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க, 3 பேரையும். ஓகே, இந்த டோர் ஹேண்டில் எடுத்துங்க போயிட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அங்கே போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா இங்கேயே பார்த்துக்கிட்டீங்க, போங்கடா எல்லோரும். ஓகேங்க, நான் சொன்ன இடம் எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே இருந்த நான் அயன் காகுல எடுத்துக்கலாம். இந்த பட்டன் செட் பண்ணோம்ல, அது ஒரு பேட்டர்னில் வச்சு நமக்கு ஒரு பட்டன் கிடச்சிடல. அந்த பட்டனை வச்சு இங்கே டோர் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பார்ட் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே யாருன்னா வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. இங்கே இந்த அயன் காக் வச்சோம்னா நமக்கு ஒரு மெக்கானிசம், இந்த கேமில் நிறைய மெக்கானிசம் இருக்குதுங்க. அதான் மெக்கானிசம்னே வந்துட்டுருக்கு வாயில். ஓகே, நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே பார்த்தோம்னா பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இந்த பம்ப் ஹேண்டில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு மேலே வந்தீங்கன்னா அதோ இங்கே தான் நீங்கள் எடுத்துகிட்டு இது நம்ம ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் இந்த பம்ப் ஹேண்டில் ஆடும் அங்கே எங்கேயும். எவன்டா அவன் புல்லட் வண்டியில் போயிட்டுருக்கேன். பிரேக் பாக்ஸ் பிரேக் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலே இல்லை, ஹேமர் வச்சு பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேடா பாபே, இல்லை என் பேர் பக்கு தானே, பக்கா பாபா பேர் வாயில் வர மாட்டேங்குதுங்க. நம்ம அந்த உடைக்கும் போது ஆனால் வந்துட்டாங்கன்னா நம்ம செத்துருவோம்ல. அதுக்கு தான் இந்த கிரெனேட் போட்டு இங்கே போயிட்டு எல்லோரும் சாப்பிடணும் எல்லோரும் போடு. இந்த சுற்றி நான் எடுத்துன்னு வந்துட்டேன். உடச்சு போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரு மாடர்ன் சப்பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து தான் வச்சுருப்பாங்க. அதை ஸ்க்ரூ போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிச்சன் வேறு என்ன பொருள் இருக்கான்னு வந்தேன். இங்கே ரேட் பாய்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. இதை இந்த காஃபியில் கலந்துட்டுலாங்க. ஓகே, அது அந்த பாபு குடிக்கும் போது அப்படியே மட்டி ஆகிடுவான். ஏன்னா என்ன அது பால் டாயிலாச்சு, அவ்வளோ காலி ஆகிடுவான். அந்த ரூட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மேலே ரூஃப் டாப் எஸ்கேப்புக்கு. இங்கே கோடு இருக்கான்னு பார்த்தா வந்தால் போடு கோடு ரைமிங்காக வந்து மறுபடியும் ட்ராப்பு. இந்த பாட்டி வேறு வேலையே இல்லை. நடா பாபிஸ் கான் 1 minute. நம்ம வச்ச பாயில்டாவில் குச்சி அவள் செத்துட்டான் போலங்க. ஓகே, அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 4231. என்னது செத்துட்டேன். ஐயோ, அங்கே லேசர் இருக்குன்னே மறந்துட்டேங்க. இது முன்னாடி ஈஸி மூடில் தான் போவேன். ஈஸி மூடில் அங்கே கீழே காயின் எடுப்போம்ல, அங்கே மட்டும்தான் இருக்கும் அந்த லேசரு. இப்போ ஒரு சில இடத்துலலாம் இருக்குதுங்க. நான் மறந்து போயிட்டு அவுட் ஆகிட்டேங்க. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் இருந்த அந்த டோர் கூட நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். அது திருப்பி லைட்டை ஆஃப் பண்ணி திரும்ப எடுக்கணும். இப்போ நம்ம போட்டிருந்த ஸ்லெண்டினா மாஸ்க் கூட விழுந்துச்சுங்க. ஸ்லெண்டினா மாஸ்க்கு போட்டிருந்தா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்லெண்டினா வந்து கிராணியோட பேத்தி. இந்த பாபன் பக்குக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு தெரில. இங்கே யாருக்கு கூடாது. சேஃப்டிக்கு டோர் ஓப்பன் பண்ணி தாத்தா வாயில் ரொம்ப லோராச்சு. ஐயோ, பாபு கூட வந்துட்டுருக்காங்க. பாபா பக்கு அவர் பேர் வேறு தெரியலையே. அவன் பேர் பக்கு தாங்க. இங்கே வந்து ஒழிஞ்சு திக்குன்னு இருக்குதுங்க எனக்கு. தாத்தா போயிட்டீங்களா? இங்கே தான் நிற்கிறாரு. ஓகே, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பாபி 1 minute கான். பாட்டி போட்டு தள்ளிச்சா? சரி, பாட்டி என் கிச்சனில் போட்டு தள்ளிப்பாங்க நினைக்கிறேன். நம்ம பாட்டி
பாட்டி அடிச்சிட்டாங்க. யாத்திரவாடி தான் ஆடி வாங்குறது போடு. நமக்கு கெட்டதில் ஒரு நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கீ இருக்கிற இடத்துலையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டானுங்க. இந்த ப்ளூ கீ பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் எஸ்கேப்பில் போட்டு வச்சுருந்தாங்க லாக் திறக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுருக்குன்னா அங்கே ஒரு கிரெனேட் இருக்கும். அந்த கிரெனேட் வச்சு போட்டு தள்ளிட்டு வெளில போயிடலாம். அங்கே சதர் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. யாரும் இருக்கக்கூடாது. தாத்தா கீத்தா இருந்தால் அதான் காலி நம்ம. இப்போ போயிட்டு ஃபஸ்ட் அந்த சிலிண்டர் மாஸ்க்கு எங்கடா மாஸ்க்கு படா இங்கே தான் இருக்குது போடுறா செய்யணும். இது மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ச்சு நவர முடியாது. நமக்கு ஹெல்த் இல்லாத இந்த பேண்டேஜ் நம்ம போட்டுட்ருக்கோம். உதவும் யூஸ் ஆகும்னு சொன்னால நார்மல் மூட்லேயே நம்ம இப்படி அடி வாங்கிட்டுருக்கோம். ஹார்மோன் எக்ஸ்ட்ரீம் மூடில் என்ன பண்ணுறது? இவனுங்க வேறு பார்த்துக்கினே இருக்கிறானுங்க. இவன் சிலிண்டரினா தானா இவன் என்னடா போடு. பாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதாக பண்ணுறாங்க கெட்டதாக பண்ணுறாங்க. நமக்கு போகிற வழி டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லோரும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் லைட் ஆஃப் பண்ணணும். ஆஃப் த லைட். ஓகேங்க, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். இது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சா? ஐயோ இருங்க ஒரே நிமிஷம் போய் தேவையான வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடுவோம். இந்த மைண்ட் கிராஃப்ட் இருந்துச்சுல அதை போய் டெலிட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பேக் வாடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு வரும். ஏன்னா ஒரு வீடியோட நான் டெலிட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் இந்த வீடியோ இந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போகணுங்க நான். ஓகே, ஐயோ அது பேர் மைண்ட் கிராஃப்ட் இல்லைங்க, மாஸ்டர் கிராஃப்ட். ஓகே, நான் சொன்ன அந்த இடம் இங்கே தான் கீழே பார்த்துருக்காங்க. பார்த்து தெரியாமல் நைஸாக எடுத்துருவோம். ஓகே, சத்தமே போடாமல். ஓகே 1 2 3 4. ஓகே தாச்சு. எறா பெயிண்டிங்க பாட்டி பார்க்காதீங்கோ. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்லை கீழே போட்டுரும். பார்க்க விடாத பார்த்துட்டாங்கடா. பாட்டி பார்த்துட்டாங்கோ. அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் உங்கள் பேத்தி இல்லை. ஆனால் இப்போ பேத்தி பாட்டி நான் தான் பேத்தி. பேட்டி மாதிரி ஆக்ஷன் போட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு ப்ளூ கீ போட்டேனே எங்கே இருக்குது? எங்கே போச்சு? லைட் ஆன் ஆயிடுச்சு. லைட்டு போட்டால் தான் இங்கே லைட்டு போட்டால் தான் இங்கே வெளிச்சமே வருது. இப்போ நான் வாய்ஸ் கரண்ட்டு கொடுத்தா வெளிச்சம் வருதா? கரெக்டாக இல்லை இருக்கே வளருதுங்க. ஐயோ ரொம்ப ரோல் ஆகுதுங்க. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது கூட எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தான் கரண்ட்டு போச்சு. அந்த கரண்ட் வந்தோடனே நிஜமாக இங்கே கரண்ட் வந்துச்சுங்க. இதை நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க நம்பாவும் இருக்கலாம். நம்பாவும் இருக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பண்ணுறதுக்குள்ளே யாரா நீ பாபே எத்தியோன்னு கொடுத்தா அங்கே போய் விடுவேன். ஓகே காய்ஸ், எப்படியோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்வின்ஸில் இருக்க 3 பொருள் நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம விட்டாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்மளை விடுவிச்சிருவார். ஏன்னா நம்ம பாபா பக்கோட பெரிய திருடுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.